கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். பேசுறதுக்கு குரலே வரல. அவ்ளோ எமோஷனல்ஸ் இருக்கு. ரோஹித் சர்மாவுடைய ரியாக்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்பா எவ்ளோ நாள் தவம். உண்மையாலுமே வேற லெவல் ஒரு ஃபைனலுங்க. சப்பையா முடிஞ்சிரும் சவுத் ஆப்பிரிக்கா தானே நினைச்சோம். ஆனா அவங்களுடைய ஃபைட் உண்மையாலுமே வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்களும் பாவம் தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கும் டிராஃபி தேவை. 2வது டிராஃபி நம்ம ராகுல் டிராவிட்டுக்காக வாங்கி கொடுத்துருக்கோம். சூப்பரான எமோஷன்ஸ். இந்த ஃபுல் வீடியோல எல்லாத்த பத்தி பேசலாம். ஸோ நீங்களும் ஹோப்ஃபுல்லி ஜாலியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நைட் எவ்வளோ பேர் பாக்குறீங்க அப்படிங்கிற அட்டனன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப குரூசியலான மேட்ச். ஃபைனல் நம்மளுடைய கனவு. குறிப்பா ஹோப்ஃபுல்லி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாக்கு இதுதான் கடைசி மேட்சா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் அடுத்த வேர்ல்ட் கப் விளையாடுவாங்களாங்கிறது டவுட் தான். ஐ மீன் 50 ஓவரை சொல்ல T20 சொல்றேன். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மா, விராட் கோலி, ராகுல் டிராவிட் 3 பேருமே வந்துட்டு இதை அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெறி இருந்துகிட்டே இருந்தது. அந்த வகையில இந்தியா டாஸ் வின் பண்ணி இன்னைக்கு பேட்டிங் எடுத்தாங்க. ரோஹித் சர்மா எக்ஸலண்டான பேட்டிங் ஆடுவார்னு எதிர்பார்க்கும்போது இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே நல்லா பண்ணிட்டு இன்னைக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அண்ட் விராட் கோலி ஸ்லோவா ஸ்டெடியா ஆடினாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னா அக்ஷர் பட்டேல். அவருடைய நாக் ரொம்ப 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 குரூசியல். ஏன்னா பண்ட் அவுட் ஆயிட்டாரு, சூரியகுமார் அவுட் ஆயிட்டாரு, அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறப்போ சிவம் தூபே நல்லா ஆடுவாரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் மொமெண்டம் கண்ட்ரோல் பண்ணணும், ஓரளவு தட்டி ஆடலாம்னு சொல்லி தான் அக்ஷர் பட்டேல அனுப்புனாங்க. ஆனா அவரு டமால் டுமில் அடிக்க ஆரம்பிச்சாரு. விராட் கோலி பொறுமையா ஆட ஆரம்பிச்சாரு. 80 for 3 அப்படிங்கிற மாதிரி 10 ஓவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணாங்க. அங்கேயே மேட்ச் ஆன் அப்படின்னு தான் சொல்லணும். அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் விராட் கோலி மறுபடியும் பொறுமையா ஆடினாரு. இந்த பக்கம் வந்த சிவம் தூபே 6 4 4 6ங்கிற மாதிரி அவர் ஒரு சின்ன கேமியோ ஆடினாரு. விராட் கோலி 48 பாலுக்கு 50 ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு இருந்தவர் கடைசியா 2 6 ஒரு 4ன்னு சொல்லி 73க்கு மேல போயிட்டாரு. உண்மையாலுமே வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் அப்படிங்கறது சொல்லி ஆகணும். பேசுறதுக்கு வாய்ஸே வர மாட்டேது. அந்த அளவுக்கு எமோஷனலுங்க. ஓகேவா, விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஆடல. இந்த மேட்ச்ல யாருங்கிறத காமிச்சாரு. ரொம்ப ரொம்ப குரூசியலான ஒரு நாக் விராட் கோலி. உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவர் ஆடக்கூடிய ஹோப்ஃபுல்லி கடைசி மேட்சா இருந்தா இந்த மேட்ச்ல இவ்வளோ ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. நல்ல ஒரு கேப்டன்சி. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா டீசென்டா விளையாண்டாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் குவிண்டன் டிகாக் ஹோப்ஃபுல்லி அவருக்கும் ஃபைனல் தான், மில்லருக்கும் ஃபைனல் தான். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாளா ஸ்டெடியா ஆடினாரு. அது மட்டும் இல்லாம மார்க்ரம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த குரூசியல் பார்ட்னர்ஷிப் ஸ்டப்ஸ் கூட ஆடின அந்த ஆட்டம் இருக்கே, அதுதாங்க உண்மையாலுமே சூப்பரா இருந்தது. அண்ட் ஹென்ரிக் கிளாசன் உண்மையாலுமே ஸ்பின்னர்ஸை கிழிச்சு தொங்க விட்டுட்டாருங்கிறதுல மாற்றமே கிடையாது. அந்த அளவுக்கு சும்மா போட்டு பொழந்துட்டாரு. ஸோ அக்ஷர் பட்டேல் பார்த்தோம் அப்படின்னா 49 ரன், இந்த பக்கம் குல்தீப் யாதவ் 46 ரன். கண்ணா வேணா நடிச்சாரு. ஏன்னா ஆல்மோஸ்ட் என்ன மனசே விட்டு அவ்வளவுதான். ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர்ல 20 ரன் தாண்டா வேணும், அடிச்சுட்டு போயிருவாங்கன்னு நினைக்கும் போது பும்ரா த மேட்ச் வின்னர் வந்தாருங்க. 16வது ஓவர் நினைக்கிறேன், இல்ல 17வது ஓவர் நினைக்கிறேன். அந்த ஒரு ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா குரூசியலான ஓவர். இதுக்கப்புறம் அவருக்கு இல்லை அப்படிங்கிறப்போ அந்த ஓவர்ல வெறும் 1 ரன் கொடுத்து விக்கெட் எடுத்து டாட் வச்சாருங்க. அதுதான் ரொம்ப குரூசியலா இருந்தது. குறிப்பா மார்கோ யான்சன் விக்கெட் எடுத்தார். அவர் என்ன அவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனான்னு கேட்டா கிடையாது. ஆனா 2-3 சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அதனால நெக்ஸ்ட் ஓவர்ல ஹர்ஷ்தீப் சிங் ஆடலான்னு பார்த்துட்டு இருந்தவருக்கு நச்சுன்னு ஒன்று கால்குள்ள வச்சாரு பாருங்க. டெய்லண்டர்ஸ்க்கு செம்மையா போல்டாக அவுட் ஆகி போயிட்டே இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரபாடா வந்தாரு. அவரு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப குரூசியலா கடைசி ஓவர்ல 16 ரன் வேணும். ஆனா களத்தில் இருக்கிறது யாரு? மில்லர். ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பால் தான் போடுவாரு. மேக்ஸிமம் யாக்கர்லாம் நெயில் பண்ண மாட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருந்தது. முதல் பால் தூக்கி அடிச்சாருங்க, 6. அவ்வளவுதான், ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது சூரியகுமார் யாதவ் என்ன ஒரு கேட்சுங்க. ஐயோ, சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அந்த கேட்ச் தான் மேட்ச் வின்னிங் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். செம்மையா ஒவ்வொரு மேட்ச் வின்னிங் நம்ம பார்க்குறோம். அக்ஷர் பட்டேலோட இன்னிங்ஸ் ஆகட்டும், பும்ராவுடைய பவுலிங் ஆகட்டும், ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் ஆகட்டும், சூரியகுமார் யாதவோட கேட்ச் ஆகட்டும், விராட்டுடைய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி ஆகட்டும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. அண்ட் ஃபைனலாக அவங்களால அடிக்க முடியல. 7 ரன் வித்தியாசத்துல இந்தியா உண்மையாலுமே உலகக்கோப்பையை ஜெயிச்சிட்டாங்க. உண்மையாலுமே சொல்ற காரணம் கிள்ளி பார்த்துக்கோங்க. எஸ், ஃபைனல்ல சோக் பண்ணாம ஜெயிச்சுட்டாங்க. டிராஃபி வந்துருச்சுங்க. 2007க்கு அப்புறம் இந்தியா 2வது முறையா உலக கோப்பையை கைப்பற்றாங்க. வெஸ்ட் இண்டீஸுக்கு அடுத்தது நம்ம இருக்கும் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ லெஜண்ட்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. எல்லா ஸ்ட்ரீட்டுமே எங்க ஏரியாவிலலாம் பட்டாச்சு வெடிச்சு கொண்டாடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு எமோஷனல். ரோஹித் சர்மா எஸ்பெஷலி பாராட்டி ஆகணும். அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. போன வருஷமே உலகக்கோப்பை கிடைக்கல, அவர் கொஞ்சம் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. 3 நாள் தூங்கவே கிடையாது. உண்மையாலுமே இந்த உலகக்கோப்பை நடந்துச்சான்னு கேட்கற அளவுக்கு ஆயிட்டாரு. ஆனா இதுலயும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தரையில படுத்து அடிப்பாரு பாருங்க. உண்மையாலுமே அவ்வளோ ஒரு எமோஷனல் அப்படிங்கிறது இருந்துச்சு. செம்மையான ஒரு மேட்சுங்க. ஸோ சொல்ல வார்த்தைகளே இல்லை. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஸோ எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? இது ஒரு கம்ப்ளீட் வேர்ல்ட் கப். சிவம் துபேவோட கேமியோ, அக்ஷர் பட்டேலுடைய ஒரு நல்ல பேட்டிங், அது மட்டும் இல்லாம பும்ராவுடைய பவுலிங், விராட்டுடைய இன்னிங்ஸ், ரோஹித்துடைய கேப்டன்சி, ஸோ அது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியாவோட ஃபைனல் ஓவர், சூரியகுமார் கேப் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஜட்டு பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. பேட்டிங் பவுலிங் விட அவருடைய 3வது டிபார்ட்மெண்டான ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த உலக கோப்பைக்கு இந்த டீம்
தகுதியான டீம் தான். 2வது முறையா உலகக்கோப்பை அடிச்சாச்சு. ஸோ தொடர்ந்து நிறைய வீடியோல சந்திக்கலாம். ஸோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.